بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد பெரிய விஷயத்தில் விஞ்ஞானத்தை ஃபாலோ பண்ணுறாங்களே அவங்க வந்து ஒரு அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் வரைக்கும் புக் இன்றைக்கே இது பண்ணி வச்சுருக்குறாங்க. பெரிய அந்த நோம்பு டைமில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. இப்போ நம்ம வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை வந்து நம்ம இந்த விஞ்ஞானம் அறிவித்த உடனே நம்ம டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணிடுறோம். சூரிய கிரகணத்தை பார்த்ததுக்கப்புறம் தொழு வைக்கிறது இல்லை. இது முரண்படுதுன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இது பதில் சொல்லுங்கள். முதல் பிறையை தீர்மானிப்பதற்கு விஞ்ஞான இதை வந்து பயன்படுத்துகிறாங்க, நாம் அதை பயன்படுத்துறது இல்லை. அதே நேரத்தில் வந்து கிரகணம் இது மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்மளே விஞ்ஞானத்தை பயன்படுத்திக்கிறோம், அது எப்படின்னு கேட்குறாங்க. கிரகணத்துக்கும் தலைப்பிறைக்கும் நம்ம ஒரே நிலைப்பாட்டை தான் எடுக்கிறோம். அவங்க தான் வந்து கிரகணத்துக்கு ஒரு நிலைப்பாடு, பிறைக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. கிரகணத்துக்கு கூட நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், உங்களுக்கு கிரகணம் தெரிஞ்சால் தான் என்ன செய்யணும், நீங்கள் வந்து கிரகணம் என்பது வந்து உலகத்துக்கு பூரா ஏற்படாதுங்க, நல்லா விளங்கிக்கணும். எந்த கிரகணமாக, சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, அது உலகம் முழுவதற்கும் அந்த கிரகணம் தெரியுமான்னா தெரியாது. இப்போ சென்னையில் கிரகணம் தெரியுதுன்னு வைங்களேன், இந்த கிரகணத்தினுடைய அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கும். இந்த 20 நிமிஷத்துக்குள்ளே கிரகணம் விளைவிக்கணும். இந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற ஊர்களுக்கு தான் அது தெரியும். அப்போ அமெரிக்காவுக்கு நாளைக்கு தெரியாது, நாளைக்கு பொலிஷன் ஆயிருமே. அமெரிக்கா நமக்கு பகலாக இருக்கும்போது அவனுக்கு ராத்திரியாவில் இருக்கும், அவனுக்கு இந்த கிரகணம் தெரியவும் செய்யாது, பாதிக்கவும் செய்யாது. அப்போ என்ன செய்வான், அவனுக்கு நேர சூரியன் வரும்போது முழு சூரியனை தான் அவன் பார்ப்பான். அவனுக்கு இந்த கிரகணம் பாதிக்கவே இல்லை. கணக்கு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பிறை வந்து நாங்கள் கணிச்சிட்டோம்னு சொல்லி உலகத்துக்குலாம் இன்றைக்கி தான் ஒன்றுங்கிறாங்க, உலகத்துக்குலாம் இன்றைக்கி தான் ஒன்று நாங்கள் கணிச்சிட்டோங்கிறாங்க. அப்போ கிரகணத்தையும் கணிச்சிட்டானே, அப்போ நீ வந்து எல்லாத்தையும் தொழுவ சொல்லுவாங்க. கிரகணம் தொழுவ சொல்லணுமா இல்லை? கிரகணம் தான் இருக்குது, அந்த தான் இருக்குது கிரகணம், இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டான்ல. அப்போ என்ன செய்கிறாங்க, கிரகணம் யாருக்கு நேரம் இருக்குது அவனுக்கு தான் கிரகணம், இவனுக்கு தான் கிரகணமே இல்லையாங்கிறாங்க. நம்ம தான் ஒரே நிலையில் இருக்கணும். கிரகணத்துக்கு ஒரு நிலையை எடுக்கிறோம், தலைப்பிறைக்கு ஒரு நிலையை எடுக்கிறோம். அவங்க என்ன செய்கிறாங்க, கிரகணத்தை வந்து சொல்லும் பொழுது கிரகணம் இருக்கிற பகுதியில் தான் தொழுவணுங்கிறாங்க, கிரகணம் இல்லாத பகுதியில் தொழக்கூடாதுங்கிறாங்க. அப்போ பிறை எப்படி தான், நம்ம பிறை இருக்கிற பகுதியில் தான் நாள் பிறந்துருச்சு, பிறக்காத பகுதியில் வந்து பிறந்த பிறகு தான் அவனுக்கு நாள் பிறக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. இது ஒரு விஷயம். இது போகங்க விஞ்ஞானத்தை வந்து நம்ம மறுக்கவெல்லாம் கிடையாது. விஞ்ஞான பிரகாரம் என்னைக்கு அமாவாசை ஏற்படுது அதை கணிக்க முடியும். அமாவாசை எப்போ விலகி நியூ மூன் அந்த முதல் பிறை ஏற்படுகிறது அதை கணிக்க முடியும். அடுத்து எத்தனை மணி நேரம் இப்போ ஆகுது, பிறை பிறந்து எத்தனை மணி நேரம் ஆகுது அதை கணிக்க முடியுமானா கணிக்க முடியும், கணிக்கலாமானா கணிக்கலாம். மேற்று என்னன்னு கேட்டால், முதல் நாளாக ஒன்றை தீர்மானிப்பதற்கு மார்க்கம் சொன்ன அளவுகோல் என்ன? பிறை அங்கே இருப்பது அளவுகோல் அல்ல, பிறையை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அளவுகோல். நமக்கு மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், பிறை இருந்தால் முதல் நாள் வந்து விட்டது என்று உங்களுக்கு சொல்லப்படவில்லை. எப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பிறையை பார்த்தால், இப்படி தான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நாள் துவங்குதல் என்பது பிறை அங்கே இருக்கவும் செய்யணும், நீங்கள் பார்க்கவும், ரெண்டும் சேர்ந்தது. அது மேட்சாவலைங்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், நாள் துவங்கலைங்கிறோம். அந்த இடத்துல பிறை இருக்கு, ஆமாம் இருக்குங்க மறுத்தமா நம்ம என்னைக்காச்சு. அமாவாசை அன்னைக்கே பிறை வந்து பிறந்து விட்டது என்பதை நம்ம மறுக்கவா செய்கிறோம். நமக்கு என்னது, நாளை எண்ணுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னது என்னென்னா, பிறையை நீங்கள் பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் மேகமூட்டம் ஏற்பட்டிருக்கு, மேகமூட்டம் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அங்கே பிறை இருக்கவும் செய்யலாம், இல்லாமல் இருக்கலாம், ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. மேகத்தினால் நமக்கு தெரியலை என்று சொன்னால் அது இருக்கவும் செய்யலாம், இல்லாமல் இருக்கலாம். ரசூலுல்லாஹ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் பேச்சு இல்லை. மேகமாக இருந்துச்சா இதை 30வது நாள் ஆக்கி விட்ரு, அடுத்த நாள்னு வச்சுக்க, அப்போ இருந்து கூட இருக்கலாம், அதை பற்றி கவலையே இல்லை. அது இருந்தால் கூட நமக்கு கவலை இல்லை, நமக்கு தெரிகிறது தான் கணக்கு. எதுக்காக இந்த பிறையில் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை ஒன்று லா தசூமு ஹத்தா தரவுல் ஹிலால்,
பிறையை பார்க்காமல் நீங்கள் நோன்பு வைக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, பிறை இல்லாமல் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. பிறை இல்லாமல் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் இந்த விஞ்ஞான கணிப்புப்படி இந்த இருக்குதுன்னு சொல்லி போடலாம். நம்ம பார்க்காட்டலாம் அந்த இருக்குதுன்னு சொல்லி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கண்டிஷன் போடுறாங்க? லா தசூமு, நோன்பு வைக்காதீர்கள், ஹத்தா தரவுல் ஹிலால், பிறையை பார்க்குற வரைக்கும் நோன்பு வைக்காதீங்க. ஒலா துஃப்திரு ஹத்தா தரவுகு, அடுத்த பிறையை பார்க்குற வரைக்கும் நீங்கள் நோன்பை விடாதீங்க, இப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி சூமூல் இருயத்திக்கும், பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள். அஃப்திரூல் இருயத்திக்கும், பிறையை பார்த்து என்ன செய்யுங்க, பிறநாளை முடிவு செய்யுங்க. மேகமூட்டம் இருந்தால் 30 நாள் ஆக்கிட்டு போங்க. இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னதுனால தான் நம்ம நாளை குறிப்பிடுவதற்குரிய வழி பார்ப்பது தான் முடிவெடுத்திருக்கோம். விஞ்ஞானத்துக்கு எதிரெலாம் இது கிடையாது. விஞ்ஞானப்படி இருக்கலாம், இருக்குதுன்னு சொன்னால் இருக்குது, இல்லைன்னா இல்லை. இன்னைக்கு தான் அமாவாசையை கணிக்கலாம் அழகா. அதை முதல் நாள் என்று நீ கருதுவதற்கு மார்க் அனுமதிச்சிருக்குதா? அதான் கேள்வி. அங்கே இருக்குதான்னு கேட்டால் நானும் இருக்குன்னு தான் சொல்லுவேன். விளங்குதா? இப்போ பிறை பிறந்து ஒரு 15 மணி நேரம் ஆகுது, நமக்கு பார்க்க இயலாது. பிறை பிறந்து 15 மணி நேரம் ஆகுதுன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த 15 மணி நேரம் 20 மணி நேரத்து பிறை நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம், தெரியாத அடுத்த நாள் வச்சுக்கிடுவோம், பார்க்கும்போது வச்சுக்கிறோம். ஏன்? பார்க்க சொல்லி தான் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. அதே நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்கிறான், விஞ்ஞான கணக்கெல்லாம் பண்ணி 15 மணி நேரத்துக்கு முன்னாடி பிறை பிறந்து இருக்கலாம், இந்த கண்டிப்பாக இருக்கும். அதனால என்ன, அதை எடுத்துக்கலாமா? நம்ம விஞ்ஞானம் தனி, மார்க்கத்துக்கு சொன்னது பார்க்கறது தான். நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வரும். இன்னும் சொல்ல போனால் வரலாறே பிறண்டுக்கிறோம். வரலாறு என்னவாயிரும்? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை முதல் நாள்னு சொன்னாங்களோ அதை நீங்கள் கணிப்புப்படி போனீங்கன்னு சொன்னால் 3ஆவது நாள்னு சொல்ல வேண்டி வரும். எப்படி வரேன்? நீங்கள் கணிக்கிறீங்க, இன்னைக்கு தான் கணிக்க இயலுமா? 1000 வருஷத்துக்கு முந்தின கணிக்க இயலாதா? கணிக்கலாம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இன்றைய தேதிக்கு என்ன நடப்புங்கிறதையும் கணிக்கலாம். 3000 என்ன நடக்குங்கிறதையும் என்ன செய்யலாம்? 3011ஆம் ஆண்டில் ஜனவரி மாதம் எப்போ பிறை பிறக்குங்கிறத இப்போ கணிக்கலாம். கணிக்கிறதுன்னு அடிப்படையில் 3000க்கு மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் காலத்தில் 1400 வருஷத்துக்கு முந்தி இருக்க அப்போ கூட என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் எப்போ முதல் பிறை, எப்போ 2வது பிறைன்னு என்ன செய்யலாம்? நீங்கள் கணிக்கலாம். கணிச்சியல்னா அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்கள் பொய்யாக்க வேண்டி வந்துடும். ஏன்? நீங்கள் கணிச்சிக்கிட்டு ஒரு பிறைன்னு ஒரு டேட்டை சொல்லுவீங்க. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் கணிக்கலையில் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க 2 நாள் கழித்து தான் பிற ஒன்றுருப்பாங்க. அப்போ அவங்க எதை ஒன்றுண்டாங்களோ அதை நீங்கள் அதுக்கு 2 நாளைக்கு முந்தி போய் ஒன்றுங்கிறீங்க. அப்போ என்ன செய்கிறீங்க? ரசூலுல்லாஹ் ரமலானில் நோன்பு வைக்கலங்கிறீங்க. அதான அர்த்தமாகும். இப்போ நீங்கள் உங்கள் கணக்கு பிறகு கணிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த கணிப்பு என்பது இந்த நூற்றாண்டுக்கு மட்டும் உள்ளதா? இல்லை. கணித்தல், அதாவது விஞ்ஞான கணக்கெல்லாம் போட்டு எத்தனை மணிக்கு பிறை பிறக்கும் என்பதை கணக்கு போட்டு சொல்லலாம். அதான் கணித்தல் என்பது. கணக்கு போட்டு சொல்லலாமான்னா சொல்லலாம் என்பது இன்றைக்கும் சொல்லலாம், இன்னொரு 10,000 வருஷத்துக்கு பிந்தியும் சொல்லலாம், இன்னொரு 10,000 வருஷத்துக்கு முந்தி உள்ள டேட்டை போட்டு அன்னைக்கு என்னங்கிறத சொல்ல முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு போங்க, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு நம்ம அப்படி போயிடுவோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த கணிக்கிற முறை யாருக்கா இருந்துச்சா? யாருக்கும் தெரியாது. அவங்க என்ன செய்வாங்க? பிறையை பார்த்து பிறை ஒன்றும்பாங்க. அந்த பிறை இவங்களுடைய கணிப்பு பிரகாரம் சொல்வதாக இருந்தால் அது 3ஆக இருக்கும். ஏன்? எதை ரசூலுல்லாஹ் ஒன்றுண்டாங்களோ அதுக்கு 2 நாளைக்கு முந்தைய வானத்தில் வந்துருச்சு. சைஸு சின்னதாக இருந்தாலும் பார்க்க முடியலை. கணிப்பு பிரகாரம் அமாவாசை 2 நாளைக்கு பிறகு தான் அவங்க பார்க்குறாங்க. அப்போ அமாவாசையை முதல் பிறண்டு இவன் இன்றைக்கி அறிவிச்சான்னு சொன்னால் அப்போ ரசூலுல்லாஹ் காலத்துக்கு உன்னுடைய தீர்ப்பு என்ன? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? 3ஆவது பிறையை பார்த்துட்டு நோம்பு 1 வைக்கிறாங்க. இவங்க கணக்குப்படி அது 3ஆவது. அப்போ ரசூலுல்லாஹ் ரமலானில் 2 நோம்பு விட்டாங்கன்னு அர்த்தம். இந்த கணிப்பை அப்படி கொண்டுட்டு போனீங்கன்னா என்னவாக புரியுது உங்களுக்கு? இந்த கணிப்பை அப்படி கொண்டு போனீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கணிப்பு இல்லாததுனால இவன் கணிச்சு எதை 3ங்கிறானோ 3 தான் சொல்லிட்டு இருக்கிறான். ஏன்னா 2 நாளைக்கு முந்தி பெருநாள் கொண்டாடிடுறான். இந்த கணிக்கிற கூட்டமெல்லாம் என்ன செய்யறான்? நம்ம பிறையை பார்த்து பெருநாளுமா இவன் 2 நாளைக்கு முந்தி பெருநாள் அறிவிக்கிறான். இப்படி ஒவ்வொரு வருஷமும் 2 நாளைக்கு முந்தி பெருநாள், 2 நாளைக்கு முந்தி நோம்புங்கிறான. இந்த கணக்குப்படி போனீங்கன்னா அப்படியே உங்களுடைய ஒரு வண்டியை ரிவர்ஸில் ஓட்டி ரசூலுல்லாஹ் காலத்துக்கு போயிருங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிறையை பார்க்குறாங்க. இவன் கணக்குப்படி இது எத்தனைது? 3. 3ஆவது ரமலானில் நோன்பு வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் தலைப்பறைக்கு நோன்பு வைக்கல, ரமலான் பிறந்தும் நோன்பு வைக்கவில்லை, 1 வைக்கவில்லை.
2 வைக்கவில்லை இந்த 1000. சரி, இது நோம்புல ரசூலுல்லா ரமலானை புறக்கணிச்சிட்டாங்களா? இதே கணிப்பு பிரகாரம் பெருநாள் பிறக்குது. பெருநாள் பிறன்னு ரசூலுல்லா எதை சொல்லுவாங்க? ஷவ்வால் பிறந்து இவங்க கணக்குப்படி 2 நாள் கழித்து எதை 3வது நாள் இருக்குதோ அதை வந்து பெருநாளுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் என்ன செய்யறான்? 2 நாளைக்கு முந்தையே வந்துருச்சுங்கிறான். 2 நாளைக்கு முந்தைய நான் கணிச்சிட்டோம் அப்படிங்கிறான். அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா பெருநாள் அன்னைக்கு ரசூலுல்லா நோன்பு வச்சாங்கன்னு ஆகுது. இவன் கணக்கு பிரகாரம் ரசூலுல்லா நினைஞ்சிருக்கிறாங்க பெருநாள் தினத்தில் அதுக்கு தான் நாங்கள் பயப்படுறோம். எதுக்காக பயப்படுறோம்? இந்த விஞ்ஞானம் நமக்கு தெரியாதா? இந்த கணிக்கணும்னு சொல்கிறானா அவனுக்கு விஞ்ஞானம் தெரியாது, எவனோ எழுதி வச்சிருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை விட நல்லா நமக்கு தெரியும் விஞ்ஞானம். பிறை விஞ்ஞானம்லாம் தெரியாமலாம் இல்லை. நம்ம எதுக்கு அதை சொல்கிறோம்? மார்க்கத்தில் விளையாட மார்க்கம் வந்து காலத்துக்கு வந்து மாறாது. நமக்கு பார்த்து வைக்க சொன்னால் பார்த்து வச்சுட்டு போனால் தான் சங்கிலி தொடர். நேற்று வந்து நீங்கள் முடிகிற மார்க்கம் இல்லை. இது அன்னையிலேருந்து பொருத்தி கொண்டே வரணும். டேட்டு எல்லாம் வரலாறு எல்லாமே புரண்டுக்கிறோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருஷமும் பெருநாளைக்கு நோன்பு வச்சாங்கன்னு வரும். இவர்களுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் கொண்டாடினாங்களே அது கண்டிப்பாக பெருநாளில் கொண்டாடவில்லை. இவன் கணக்குப்படி உன் கணக்குப்படி சொல்கிறான்னு கேளுங்க. 610க்கு என்னன்னு கேளுங்க. 610 நபியா வராங்கல்ல, 610லேருந்து கேளுங்க, அவன்கிட்ட கேட்டு பாருங்க. அப்படி கேட்டிங்கன்னா என்னவாகும்? இவன் எதை பெருநாள் என்கிறானோ அன்னைக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலை, பெருநாளை கொண்டாடவில்லை, 2 நாள் கழித்து தான் கொண்டாடி இருக்கிறார்கள்னு வரும். அப்போ என்னவாகுது? பெருநாள் அன்னைக்கு நோன்பு வச்சுருக்காங்கன்னு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளைக்கு நோன்பு வச்சு அதுக்கு மறுநாள் நோன்பு வச்சு 3வது நாளைக்கு பெருநாள் கொண்டாடினாங்க. நாங்கள் தான் கரெக்டாக கொண்டாடிட்டோங்கிறாங்க. எதனால? எவ்வளோ ஒரு விபரீதமான ஒரு விஷயம்னு உங்களுக்கு விளங்குதா? அதே மாதிரி ஹதீஸில் வரும் சில டேட்டு கரெக்டாக எனக்கு ஞாபகத்தில் இல்லை. பிறை 17 இந்த காரியம் நடந்ததுன்னு வரும். பிறை 17 அந்த 17க்கு கிழமை வர போட்டுருவாங்க. கிழமை போடாட்டி விட்டு விளையாண்டுக்கிறலாம். கிழமை வர போட்டுட்டா மாற்ற இயலாது. கரெக்டாக அந்த கிழமையில் ஒன்றா நிப்பாட்டணும். பிறை 17 வெள்ளிக்கிழமை அப்படின்னு வந்துச்சுன்னு வைங்க. ரசூலுல்லா காலத்தில் பிறை 17 வெள்ளிக்கிழமைன்னா இவன் அந்த காலத்தை கணக்கு போட சொன்னால் 17 என்ன செய்வான்னு கேட்டால் புதன்கிழமைன்றுவாங்க. அடே அந்த மாதம் ஒரு மாதம் போட்டு ஷாபான் மாதம் 17 வெள்ளிக்கிழமை ரசூலுல்லா மக்கா மதீனாவில் நுழைந்தார்கள் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறங்க. பிறை 17ல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை என்று நுழைந்தார்கள். அப்போ வெள்ளிக்கிழமை 17 வருதுல, நீ சொல்கிற அந்த வருஷத்தில் வந்து உன் கணக்குப்படி எத்தனைடா வருதுன்னு கேட்டோம்னா அந்த 17 புதன்கிழமைமா. வெள்ளிக்கிழமை ரசூலுல்லா மக்காவில் மதீனாவில் நுழைஞ்சாங்கன்னு இருக்கிறத இவன் கணக்குப்படி என்றைக்குமா இருக்கிறேன்? புதன்கிழமை ஆகிக்கிறோம். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அறிவு இந்த விஞ்ஞானங்கிற சொன்னால் மக்களுக்கு பிடிக்குங்கிறதுனால மார்க்கத்தில் எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்கள். அதனால தான் இது வந்து டேஞ்சரான ஒரு சிந்தனை. இந்த கணிக்கிறது என்பது நமக்கு இந்த கணிக்க தெரியும். கணிக்கிறதுக்கு கணிக்கணும், கணிக்கக்கூடாதுங்கிறது போட்டு கணிக்கக்கூடாது. அதனால தான் அது வேணாங்கணும். அல்லாஹ்